தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட பிரச்சாரத்தின் பொழுது விஜயை பார்ப்பதற்கு ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் கூடியதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பிரச்சாரம் முடிந்து விஜய் புறப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 39க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் பல பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து விஜய் சென்னைக்கு திரும்புவதற்காக கரூர் விமான நிலையத்திற்கு வந்த பொழுது கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு அவர் பதிலளிக்காமல் சென்றது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. பின்னர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் இந்த சம்பவம் தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக பதிவிட்டார். மேலும் இச்சம்பவத்தால் தனது குடும்பத்தினரிடமும் கண் கலங்கி அழுது பேசியிருக்கிறார். இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவில்லை என உருக்கமாக கூறியுள்ளார். கரூர் மாவட்டத்தில் தனது பரப்புரையை முடித்துக் கொண்டு சென்னை ஈசிஆர் நீலாங்கரை வீட்டிற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வந்தடைந்த நிலையில் அவரது வீட்டிற்கு தாவேகா தொண்டர்கள் விஜய் வீட்டிற்கு வருகை தந்த நிலையில் விஜய் வீட்டின் முன்பு கூட்டம் கூடாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். விஜய் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் என்கிற எதிர்பார்ப்பும் அனைவர் மத்தியிலும் இருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீட்டிப்பார் என்று தகவல் வெளியானது. தற்பொழுது இந்த சம்பவம் காரணமாக விஜய் தனது பயணத்தை முடித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதிலிருந்து மீண்டு வந்து அவர் அடுத்த வாரம் பிரச்சாரம் செய்வாரா அல்லது அப்படியே முடங்கி விடுவாரா அல்லது இது குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாரா என்பதை இனிதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.